ஹாய் ஹலோ வணக்கம் கைஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது முத்தநகர் டெக். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், ரெட் கியர் ப்ரோ வயர்லெஸ் இதோட அன்பாக்சிங் வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. எனக்கு இதை வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன் இருந்தது. இதோட காம்படிஷனில் வந்து நிறைய கேம் பேட்ஸ் இருந்துச்சு. ரெட் கியரில் வயர் மாடல் இருந்துச்சு, வயர்லெஸ் மாடல் இருக்குது, ஈவோ ஃபாக்ஸ் இருக்குது. பட் எனக்கு இது டிஸ்பாயிண்ட் பண்ணுற மாதிரி இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த கேம் பேடில் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ்ஸு, இதுக்கு வந்து யூஎஸ்பி டைப்பு சார்ஜிங் கேபிள் உள்ளே கொடுத்துட்றாங்க. இதை நீங்கள் ஒரு வயர்டு கேம் பேடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு வயர்லெஸ் கேம் பேடாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பேட்ரி பேக்கப் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பேக்கப் கொடுத்ததுன்னு சொல்லலாம். மோர் தென் 8 ஹவர்ஸ் நீங்கள் விளாண்டா கூட ஒன் டைம் சார்ஜில் நல்லாவே வந்து பேக்கப் கொடுக்குது. இதோட பட்டன்ஸுமே பார்த்தீங்கன்னா நல்ல டியூரபிளாக கொடுத்துருக்காங்க. பட்டன்ஸ் எல்லாமே ஸ்மூத்தாக இருக்குது. அந்த ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சுவிட்ச் ஆன் ஆகிடும். இதோட சைடில் பார்த்தீங்கன்னா இந்த லெதரி ஃபினிஷு கொடுத்துருக்குது வந்து கையில் பிடிச்சி விளாட்றதுக்கு நல்ல க்ரிப்பாக இருக்குது. தென் அதுக்குள்ளே யூஎஸ்பி டாங்கிள் பார்த்தீங்கன்னா 2 யூஎஸ்பி டாங்கிள் கொடுத்துருக்காங்க. ஒன்று மிஸ் ஆகிடுச்சுன்னா கூட நீங்கள் இன்னொன்று யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் ஃபோன்லேயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், பிசிலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஃபோனில் வந்து C2 யூஎஸ்பி டைப் கன்வெர்ட்டர் போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், சப்போர்ட் பண்ணுது. அந்த கேபிளோட லென்த்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லணும். நார்மல் ஒரு சார்ஜிங் கேபிள் எவ்வளோ நீளம் வரும் அந்த மாதிரியே இருக்குது. இது வந்து சார்ஜ் போடுறதுக்கு வந்து நல்ல குவாலிட்டியாகவே கொடுத்துருக்காங்க. சைஸ் கம்பேரிசன் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இந்த ரெட் கியர் கேமிங் பேட் பார்த்தீங்கன்னா நான் வாங்கும் முதல்ல 1499 ரூபா, அதாவது 1500 ரூபாய்க்கு வாங்கினேன். இப்போ இதோட ரேட் கொஞ்சம் கூடி இருக்குது, 100 ரூபா அதிகமாக இருக்குது. பட் இந்த ரேட்டுக்கு இது வந்து ஒர்த்தான ப்ராடக்ட்டு தான் நான் சொல்லுவேன். ஹோம் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட கீபேட் வந்து ஆன் ஆயிரும். கீழே வந்து எல்இடி இண்டிகேட்டர் 4 எல்இடி இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து செகண்ட் அண்ட் ஃபோர்த் ஆன் ஆச்சுன்னா எக்ஸ் இன்புட்டு, ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் ஆன் ஆச்சுன்னா அது வந்து டைரக்ட் இன்புட்டு. நீங்கள் சிஸ்டமில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இன்புட்டை மாற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இன்புட் செட் ஆகுமோ அதில் ஆட்டோமேட்டிக்காக வந்து சூட் ஆகிக்கும். இதை பவர் ஆஃப் பண்ணுறதுக்கு பேக் அப்படிங்கிற பட்டனையும் பீன் இருக்குல்ல, இது ரெண்டையும் 5 செகண்ட்ஸ் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆஃப் ஆயிரும். அது ஆஃப் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு அந்த ABXYன்னு இருக்குல்லையே, அதில் ஒரு பேக்லைட் தெரியும். அந்த பேக்லைட் ஆஃப் ஆகிட்டு அப்படின்னா உங்களுக்கு இம்பேக்ட் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் பை சான்ஸ் அதை யூஸ் பண்ணிவிட்டு மறந்து வச்சுட்டிங்க அப்படின்னா 5 மினிட்ஸ் வரைக்கும் எந்த ஆக்டிவிட்டி இல்லைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஹோம் பட்டனே வந்து 5 செகண்ட்ஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த மோடுக்கு நீங்கள் வந்து சுவிட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். எக்ஸ் மோடு, எக்ஸ் இன்புட் ஆர் டேரக்ட் இன்புட் 2 இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் எந்த இன்புட்டு உங்களுக்கு சூட் ஆகுமோ அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்இடி வந்து விடாமல் ஃப்ளாஷ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து லோ பேட்டரி இண்டிகேஷனு. சார்ஜிங் எப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்இடி வந்து மெதுவாக ஃப்ளாஷ் ஆக ஆரம்பிக்கும். அது கான்ஸ்டண்ட்டாக ஆன் ஆகிருக்குன்னா பேட்டரி ஃபுல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த கண்ட்ரோலர் வச்சு என்னோடய கேம் ப்ளே நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்ட்டு. எனக்கு கண்ட்ரோலரில் வயர்லெஸில் யூஸ் பண்ணும்போது எந்த வகையான லேகும் தெரியலை, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அஃப்கோர்ஸ் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு கண்ட்ரோலர் நான் யூஸ் பண்ணுறது. பட் ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எந்த விதமான லேகும் கிடையாது. 1500 ருபீஸ்க்கு இது ரொம்ப ஒர்த்தான ப்ராடக்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன். இது இந்த கார் ரேஸு, இந்த ஹீரோ ட்ரக் சிமுலேட்டர், இந்த மாதிரி சிமுலேட்டர், கார் சிமுலேட்டர் கேம்ஸ்க்கெலாம் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.